நேரத்துக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கே ஜோம் பண்ணி காக்கா வந்தால் தான் போவார்னு வைங்களேன். ஆனால் 4 பிள்ளைகளையும் இன்னைக்கு 4 ஊழியக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி 4 பேரும் வரதட்சணை வாங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போதே எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்னென்னா, நான் கல்யாணம் போகிற வீட்டில் 1 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், நானே காசு போட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அந்த மாதிரி தான் 4 மாப்பிள்ளையும். ஆனால் 4 பிள்ளைய பெற்றுட்டு கையில் ஒரு பைய வச்சுட்டு ஜாலியாக கல்யாணத்தில் சுற்றிட்டு இருந்த ஒரே ஆள் வெஸ்லியா தாங்க. என் கல்யாணத்தில் அவரை பார்த்தேன், நான் தாங்க பறந்துட்டு இருந்தேன். நடக்கிறது கல்யாணம் எனக்கு. ஆனால் எப்படி இந்த பணத்தை செட்டில் பண்ணுறது, எப்படி இந்த பணத்தை செட்டில் பண்ணுறது? கல்யாணத்தில் ஒரு கையில் கல்யாணம் முடித்து பொண்ணை கையில் பிடிச்சிருக்கிறேன், இன்னொரு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், அவனுக்கு செட்டில் பண்ணிடுங்க, இவனுக்கு இந்த காசை கொடுத்துருங்க, இவனுக்கு இந்த காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முடிச்சுட்டு வரும்போது கல்யாணம் முடித்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறோம். நான் எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு அங்கே இங்கேயும் சரி இந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணலாம், இந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒருத்தர் ஜாலியாக இருந்தார், எங்கள் மாமனார் வெஸ்லி ஐயா. அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. கல்யாணத்துக்கு பாட்டு பாடுறதுக்கு இன்னொருத்தர் பாடினாங்களோ இல்லையோ, அவர் மைக்கை பிடிச்சி பாடிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கர்த்தரையே நம்பினார், ஆண்டவரே நம்பினார். மலை போல அவ்வளவு தேவை இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருந்தார்ல. எலியாவை அழைத்தவர் கர்த்தர், எலியாவை ஒதுங்கன்னு சொன்னவர் கர்த்தர். அவரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருந்தாரா இல்லையா?